அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியனோட நிச்சயதார்த்தத்துக்காக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனும் இருக்கார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை ஒதுக்கி கொடுத்துட்டே இருக்கார். கோமதி, மீனா, செந்தில் அவங்களுக்குலாம் வந்து நகை வாங்குறது, நகையை கடையில் போய் துணி வாங்குறது, இந்த மாதிரியான ஒர்க்கை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மயிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மயில், சரவணன் 2 பேருக்குமே வந்து சொந்தத்தில் யார் யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து இவங்களுக்கெல்லாம் நேரில் போய் சொல்லணும், ஒரு சிலருக்கு ஃபோனில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்கும்போது பழனி வந்துட்டு, எல்லாரையும் கூப்பிட்றீங்க, அதோட சேர்த்து என்னோடய அம்மா, என்னோடய அண்ணன், இவங்களாம் என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுது மச்சான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடா, நான் ஒன்றும் சொல்லலடா, உங்கள் அண்ணன் வரனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் கோமதி வந்துட்டு, நிஜமாவே தான் சொல்கிறீங்களான்னு. ஆமாம் கோமதி, உங்கள் அண்ணன் வந்தானா வரட்டும், உங்கள் அண்ணிமாருக வரட்டும், உங்கள் அம்மா வரட்டும், எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனை சிறப்பாக கொடுத்தா நல்லதானே அப்படிங்கிறாங்க. சரிங்க நானே போய் அப்படியே போய் சொல்லிடுறேன் வேணா. டேய், நீ போய் சொல்லிடுடா, அம்மாட்ட வர சொல்கிறா கண்டிப்பாக. அதே போல் கோமதியும் பாண்டியன் மச்சானும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்ட்டு இவர் ரொம்ப ஆசையாக போகிறாரு. வீட்டில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க. வாடா வா, என்னடா கல்யாணத்துக்கு பொண்ணுலாம் சரின்னு சொல்லிட்டாங்களாம்ல, பொண்ணும் பேர் என்ன பேர் அப்படின்னா, மஞ்சுளா அப்படின்னா. மஞ்சுளா நல்ல பேருடா. சரி, நகை, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தானே வாங்கினீங்க? ஆமாம் தான், நான் போய் பார்த்து தான் எல்லாமே வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நகை எல்லாம் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மச்சான் வந்து ஏற்கனவே கோமதி எனக்கு அக்காட்ட சொல்லிட்டாங்களா. ஸோ பார்த்து தான் எல்லாமே அக்கா எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதோட மச்சான் இன்னொரு விஷயத்த சொன்னார், அதை சொல்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன குழந்தனாரு, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்ட்டு பழனியோட அண்ணி கேட்குறாங்க. அது வந்து அண்ணி, நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ஆத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறதுக்காக மச்சான் சொல்லிவிட்டாரு. ஆத்தா எல்லோரும் இருக்காங்க, எனக்கு இருந்தால் நீ தானே அத்தை ரொம்ப முக்கியம், என் நிச்சயத்துக்கு வா ஆத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா யோசித்துட்டே இருக்காங்க. அன்னிக்கும் வரணும்னு ஆசை தான், இருந்தாலும் அண்ணி அவங்களால மீறி வர முடியாது, அதனால் அண்ணியால் வர முடியாது. நீயாவது வரணும்ல அத்தா, எங்கள் அண்ணன் தான் வரமாட்டேங்கிறாங்க. நான் என்னத்தான் பாவம் பண்ணேன், நான் என்னத்தான் செஞ்சேன், எனக்காக நீ வா அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேட்குறாங்க. பக்கத்தில் அவங்க அண்ணிமார்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அன்னைங்களோட சூழ்நிலையால் நம்மளால போக முடியலையே அப்படின்ட்டு. அடுத்து அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, எது எப்படி நடந்தாலும் சரிடா, கண்டிப்பாக நான் உன் நிச்சயத்துக்கு வர்றேன்டா, நான் மட்டும் இல்லைடா, உன் அண்ணிமார்கள் 2 பேரும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நிஜமாக தான் நான் சொல்கிறேன்னு. ஆமாம் பழனி, கண்டிப்பாக நிஜமாக தான், நாங்கள் கண்டிப்பாக வர்றோன்னு பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்து உள்ள குமாரோட அப்பா, குமாரோட பெரியப்பா எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னடா பழனி, என்னமோ கல்யாணம் முடிவே இருக்காம்ல, உனக்கு தேவையில்லாத இடத்துல தான்டா உனக்கு பொண்ணு எடுப்பீங்க, அதனால் இப்போ கூட சரின்னு சொல்லு, அந்த கல்யாணம் நிச்சயம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வா, உனக்கு நான் நல்ல இடமா பார்த்துக்க அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அவங்க 2 பேருமே பேசும்போது, இவர் வந்து, அண்ணே நீ வந்து அப்படின்னு சொல்ல வந்துடுறாரு. வேண்டாம்டா பழனி, தேவையில்லாமல் கோவப்படாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக, ஏன்னா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. அதுக்கூட அவங்க அம்மா வந்துடுறாங்க. டே பழனி அப்படின்ட்டு பார்த்தா இங்கே மகைமார்களாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துறாங்க. ஆத்தா, உன் கல்யாணத்துக்காக இந்த செயினை போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா, இந்த செயினை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆத்தா, இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பழனி சொல்லுவாங்க. போட்டுக்கையா அப்படின்ட்டு கழுத்தில் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அன்னைமார்களால் ஒன்றும் பேச முடியல. சரி, நான் போயிட்டு வரேன் ஆத்தா அப்படின்ட்டு. இவங்க வேறு குருன்னு பார்த்துட்டே இருக்காங்களே, கொஞ்சம் கூட கண்ணை இமிக்காமல் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு பழனி சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஏன் ஆத்தா, அவன் கையில் சொத்து பத்து பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க வேண்டியதானே, தூக்கி செயினை கொடுத்துருக்கான்னு. ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றாங்க, போட அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு அந்த ஆத்தாவும் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் தான் நீங்களும் ஓடுறீங்க, நானும் பார்த்துட்டு தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குமாரோட அவங்க அப்பா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து குமார் அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது. இங்கே என்ன ஓட்டப்பந்தயமா வைக்கிறது தாங்க, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அவருக்கு வேறு வேலை இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இரு மாதிரி அப்படிங்கிறாங்க. வடிவு வந்துட்டு அதுக்கடுத்து திருப்பி சொல்கிறாங்க, ஏன் அத்தை இப்படி தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி அந்த செயினை கொடுத்தது தேவையில்லாத வேலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ, அதை சொல்லலை அத்தை, நம்ம பழனிக்கிட்ட ஏன் நாங்கள்லாம் வரோன்னு சொல்லியிருக்கீங்க, பாவம் அந்த பையனுக்கு ஆசை காமிச்சிட்டு நம்மளாம் போகாமல் இருந்தால் அந்த பையன் எம்பிட்டு வருத்தப்படும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, அதெல்லாம் இல்லை, என் பையன் நிச்சயத்துக்கு நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன், நீங்கள் வாங்க, வராமல் போங்க, நான் கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அன்னாரும் பக்கத்தில் மாறி இருந்துக்கிட்டு, ஏன்க்கா நம்மளும் போவோமா நிச்சயத்துக்கு அப்படிங்கிறாங்க. பேசாமல் இரு, நீ வேறு நம்ம வந்து பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற மாதிரியா, அதெல்லாம் இல்லை, நான் வரல அப்படிங்கிறாங்க. அக்கா, இப்படி பொடுக்குன்னு சொல்லாதீங்கக்கா, நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில் சொல்லுங்கள் வர்றீங்களா வரலையான்னு, நம்ம போவோம்க்கா, நம்ம குழந்தைனார் கல்யாணம் நிச்சயம் தானே, போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் எல்லோரும் நம்ம கோமதி வந்து எல்லோரும் ரெடியாக கட்டிட்டு இருக்காங்க. கோமதி வந்து ரெடியாகி சாமிக்கு பூஜை பண்ணி சூடாரத்திலே காமிச்சிட்டு, அப்பா என் தம்பியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு சாமிக்கு சூடெல்லாம் காமிச்சு தொட்டு கும்பிட்றாங்க. ஆனால் ராஜி, மீனா 2 பேர் வர்றாங்க. என்னங்கடி ஊரே ரெடியானாலும் நீங்கள் ரெடியாக மாட்டீங்க, இப்போ ஊருக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்தே, எங்கள் சார் எப்படி இருக்குல்ல, எல்லாருக்குமா நாங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன அழகாக இருக்கீங்க ஜாத்தின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தே பூஜை பண்ணுறீங்களான்னு. ஆமாம், சாமி கிட்டக்க வேண்டிக்கிட்டு இருக்கேன், நான் என் மருமகளை தான் நான் போட்ட கோட்டுக்குள்ளே வைக்க முடியல, என் தம்பி பொண்டாட்டியாவது நான் போட்ட கோட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்காக உதவி செய் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
ஓ அப்படியா? போங்க அத்தை நீங்க ஒரு பெரிய ஜோக்கர். உங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் அதிகாரம் பண்ணியோ, அதட்டியோ பேச தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாமா. அது என்னமோ உண்ம சரி என் செல்ல எப்படி இருக்கு? அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன அத்தை சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மயில் வந்துடுறாங்க. ஏய் ராஜி, மீனா நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? மீனா எனக்கு இந்த பூ வச்சு விடு அப்படிங்கிறாங்க. சரி மயிலுக்கு பூ வச்சு விடுறாங்க. என்ன அத்தை ரெடி ஆயிட்டீங்களான்னு? ஆமாமா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம போய் கோயிலுக்கு கொண்டு போற மத்த நிச்சயத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் போய் எடுத்து வைக்கலாமா? அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்னது, மாமா சொன்னது எல்லாத்தையுமே நான் ஃபோன்ல நோட் பண்ணியிருக்கேன் அத்தை. அத பார்த்து நம்ம கடகடன்னு எடுத்து வச்சிடலானே. என் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து கோமதி கொஞ்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி எங்க என் பையங்களெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜு வந்துட்டு அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. அரசி மேக்கப் போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னமும் அந்த ஆம்பள பையங்க வர்றாய்ங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ராஜி கதவ தட்டுறாங்க. யாரு அப்படின்னு கதிர் கேட்குறாரு. நான் தான் அப்படின்னா, நான் தானா பேர் இல்லையா யாரு அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாரி ஷாக் ஆகிட்டே இப்படி அப்படி வர்றேன் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்க போய் கதவை திறக்கிறாங்க. அதான் யாருன்னு கேட்குறேன்ல, பேரை சொல்ல முடியலையோ அப்படின்ட்டு அவர் கதவை திறக்காமலேயும் லைட்டாக கையை வந்து மறைச்சிட்டு பேசுகிறாரு. ராஜேந்திரன் அவர் கையை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன என்ன உள்ளே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. அடுத்து வந்து உட்காந்துடுறாங்க. மாமா சூப்பராக இருக்கீங்க மாமா அப்படின்ட்டு சரவணன் இங்கே எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க செந்தில் எல்லாருமேவும். ஆனால் ராஜு உள்ளே வந்துட்டு சித்தப்பா அழகாக பளிச்சுன்னு இருக்கீங்க சித்தப்பண்ணே. ஏம்மா நிஜமாவா சொல்கிற அப்படின்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு ஆமாம் பளிச்சுன்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அரசி வந்துட்டு யார் நாளை மேக்கப் போட்டது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சித்தப்பா சூப்பராக இருக்கீங்க மஞ்சுளா சித்தி என்ன கலரில் சேலை கட்ட போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிங்களா கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் ஃபோன் நம்பர் அதெல்லாம் நான் வாங்கலையே அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கலை அப்புறம் அன்றைக்கி தனியாக எவ்வளோ நேரம் இப்போ பேசுனீங்களா அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லைல்ல மாமா ஃபோன் நம்பர் தான் வாங்காமல் இருக்காரு. ஆனால் மற்றபடி அப்படின்னு சொல்லி கையை இப்படி தூக்கி கட்டுறாங்க. என்னது குவாட்ரா சித்தப்பா நீங்கள் தண்ணியெலாம் அடிப்பீங்கன்னு. ஐயோ அது வேறு நீ வேறம்மா நான்லாம் அந்த கரும்பத்தை தொட்டதே கிடையாது. அப்படின்னா அப்புறம் என்ன தான் மாமா அது அப்படின்னு சொல்லி சரவணை பார்த்து கேட்குறாங்க. ஐயோ ராஜி அப்படி இல்லைப்பா பெரிய சாக்லேட்டு அப்படிங்கிறாங்க. சாக்லேட்டா? ஆமாப்பா நிச்சயம் நடந்து முடிக்கவும் அத்தைக்கு கொடுக்குறதுக்காக பெரிய சாக்லேட் வாங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. சித்தப்பா பயங்கரமான ஆள் தான் நீங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க. உனக்கு அது வந்துட்டு நீங்கள் வந்து இனிமேல் சாக்லேட் மன்னன்னு சொல்லி அழைக்கப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன இனிமேல் ஒரே ரொமான்ஸ் தான் ஒரே கிளிமா தான் ஒரே கிளுகிழுப்பு தான் அப்படின்னு சேர்ந்துலாம் கலாய்க்கிறாங்க. சும்மா இருங்கடா எல்லாரும் என்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு சார் வந்துட்டு மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை போட்டுறாரு. என்னடா நீ இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே நாங்களாம் யாவும் இருப்போம்ல அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி திடீர்னு எல்லோரும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறீங்கன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கூட மொட்டை மாடியில் படுக்க வருவீங்களான்னு கதர் கேட்குறாரு. அட போங்கடா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்குடா நான் வந்து உங்கள் கூட படுக்க போகிறேன் போங்கடா நீங்கள் தான் ஏதோ லூசு பயலுக மாதிரி வந்து படுத்துருந்தீங்க நீங்கள் ஒரு ஏமாளிகன்னு. என்னது லூசு பயலுகளும் ஏமாளிகளா? மாமா நீ கூப்பிட்டப்பறம் நாங்களும் எத்தனை உங்கள் கூட வந்து மொட்டை மாடியில் படுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் கூப்பிட்டா நீ வர மாட்டியா அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போதே போங்கடா அப்படின்ட்டு காற்று வந்து சீக்கிரமாக வெளியே ஓடி வராரு. அடார் பாண்டியன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வைக்கிறாரு. டேய் நிச்சயம் நடக்கிற நேரத்தில் என்னடா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாங்க மறைச்சா இவங்க ரொம்ப என்ன கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கோமதி வந்துடுறாங்க. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் இந்த பையெல்லாம் இருக்குன்னு. கார் வந்துருச்சா போகலாமா அப்படிங்கிறாங்க. அது அப்போதே வெளியில் வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பை மட்டும் தானே இன்னும் வேறு பை இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஆல்ரெடி 4 பையை நாங்கள் வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பையை தூக்குறதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல நாங்கள் வந்திருப்போம்லான்னு செந்தில் சொல்கிறாரு. அப்படி ஒன்றும் ரொம்ப வெயிட்லாம் இல்லைப்பா சும்மா சாதாரண இதாக நாங்கள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ராஜி வீடை கட்டுறாங்க அவங்க அம்மா வீடை. அதனால பாட்டி வந்துட்டு எவ்வளோ நேரம் சீக்கிரம் வாங்கடி போவோம் அப்படின்ட்டு கிளம்பி ரெடியாக வர்றாங்க. எவ்வளோ நேரம் தான் மசம் இருக்க சீக்கிரம் வான்னு குழவும் மாறி சொல்கிறாங்க. குழந்தைனாரோட நிச்சயம்ல நாங்கள் அன்னிமார்கள் நல்லா பந்தாவாக கெத்தாக வர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை கண்டிப்பாக நம்ம போகணுமான்னு ராஜி அம்மா கேட்குறாங்க. ஏன்டி இப்படி கேட்குறேன்னு. இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போது வந்து தெரிஞ்சால் பிரச்சனையாகும்லண்ணே. ஆமாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாக்கா என்ன வைவாங்க இல்லை அடிப்பாங்க அதை வருது நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக கிளம்புறாங்க. கரெக்டாக உள்ளே வந்து குமாரோட அப்பா பெரியப்பா 2 பேர் வந்துடுறாங்க. என்ன எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு குமாரோட அப்பா கேட்குறாரு. கோயிலுக்கு. என்ன கோயிலுக்கு? முருகன் கோயிலுக்கு. ஆனால் வெளியில் டிரைவர் வேறு ஏதோ சொன்னாரே. ஆமாம் நம்ம வீட்டில் கார் இருக்குது வெளியே இருக்குது ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது கார் இருக்குங்க. காரு நீங்கள் திடீர்னு எங்கேயாவது போனால் உங்களுக்கு வேணும் இருக்கும்ல அதனால தான் நாங்கள் ட்ராவல்லே புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு குமார் அம்மா சொல்லுவோம். அதுதான் நம்ம வீட்டில் இன்னும் நிறைய கார் இருக்கே ஒரு மட்டும் கார் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அது வந்து தேவையில்லாமல் பொய் சொன்ன இருக்குது அவர் ஏதோ அம்மன் கோயிலுக்கு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் அம்மன் கோயிலுக்கும் அப்படிங்கிறாங்க. உனக்கு மாதிரியே சொல்லி இப்போ எங்கே போகிறீங்க எல்லோரும் கிளம்பி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஆமாடா இப்போ என்னடா பண்ண போகிற என் மகன் பழனியோட நிச்சயத்துக்காக நாங்கள் 3 பேர் கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க.
"ஆத்தா என்ன சொல்ற? அன்னைக்கு தான் ஒட்டு உறவுலன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். திருப்பி போய் அந்த குடும்பத்தோட சேரணும்னு நினைக்கிற நீ?" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியோட அம்மா வந்துட்டு, "என்ன தம்பி நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? அவங்க வந்து வேற யாரோட நிச்சயத்துக்கு போல. அவங்க பெத்த பிள்ளையோட நிச்சயத்துக்கு போறாங்க. அவங்கள சொல்ல போக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி வஞ்சிட்டு இருக்காங்க. "என்ன நீ இந்த வீட்ல நீங்க தான் கொஞ்சம் வாய் பேசாம இருந்தீங்க. இப்ப நீங்களும் வாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு அவங்க அண்ணிய வந்து வையிறாரு. "டேய் உங்க அண்ணிய வையறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ அவள பத்தி எதுவும் பேசாதன்னு" அவங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சரி அம்மா சொல்றதுக்கு ரீசன் சொல்லிட்டீங்க. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நீங்க எதுக்கு நிச்சயத்துக்கு போணும்? அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க. ஆமா இந்த வீட்ல வந்து நாங்க வந்ததுலேருந்து அந்த பிள்ளைய தான் நாங்க பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம். உங்க வீட்டுக்கு எவ்வளவோ சண்டை இருந்தாலும் அந்த பிள்ளை தான் 2 வீட்டுக்கு நடுவுல தூதா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ எங்க குழந்தையோட நிச்சயத்துக்கு நாங்க போணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்காதா என்ன? அப்படின்னு சொல்லவும், டேய் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீங்க ஒழுங்குமுறை உள்ள போங்கன்னு. அப்படி தான்டா போவேன். ஒரு நாள் நடந்தத நீ பார்த்துக்கோடா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. விடு அவங்க போயிட்டு வரட்டும்.